நமக்கென்று உரைக்கப்பட்டது நமக்கு தான் நடக்கும். பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல, மனம் மாற அவர் மனு புத்திரரும் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒன்று உண்டோ? இல்ல ஆண்டவரே. சொல்ல முடியுமா? இன்னைக்கு எல்லாமே பிரதிகூலமா இருக்கு. இந்த ஜூலை 31 வரை திருப்பி லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதனால நிறைய காரியங்கள் தடைப்பட்டதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு சொன்னதை நீங்க செய்வீங்கப்பா, எனக்குன்னு சொன்னதை நீங்க செய்வீங்க ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கென்று உரைக்கப்பட்டது நடக்கும். என்ன சொன்னாரோ அது நடக்கும். யாருக்கு சொன்னாரோ அவங்களுக்கு நடக்கும். மத்தேயு 4:16. ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது, ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். நான் இந்த வார்த்தையை அதிகமாய் தியானிக்கிறதுக்கான ரீசன், எனக்குள்ளே ஆவியானவர் சிந்திக்க வைத்த ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? இப்படி நடந்தது. நம் பலருக்கு எழும்புகிற கேள்வி என்ன தெரியுமா? ஏன் இப்படி நடக்கு? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் நான் ஒரு காரியத்தை செய்யும் போது மட்டும் இப்படி நடக்குது? ஏன் என் டர்ன் வரும்போது மட்டும் இப்படி நடக்குது? ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்விக்கான பதில்தான் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த இந்த வாக்குத்தத்த வார்த்தை. ஏன் தெரியுமா? கர்த்தரால் உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறும் படிக்கு இப்படி நடந்தது, இப்படி நடக்கிறது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொன்றும் அவர்களை குறித்து தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கே. யோசேப்பின் வாழ்க்கையில ஆமென், அந்த தண்ணீர் இல்லாத ஆழமான குழியையும், விலங்குகளையும், அடிமை வஸ்திரத்தையும், நிந்தையையும், அவமானத்தையும், பொய் குற்றச்சாட்டையும் இதெல்லாம் அனுமதித்தது எதற்கு தெரியுமா? அவனை பனிஷ் பண்ணுவதற்கல்ல, அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது. 105வது சங்கீதம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குது? உங்களை தானப்பா நம்பி இருந்தேன், நீங்க செய்வீங்கன்னு தானப்பா நம்பி இருந்தேன். உங்க நாமத்தினால தான் ஆண்டவரே நான் இதை சொன்ன, இதை செய்த. எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம், எத்தனை வேதனை, எத்தனை நெருக்கம். ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி நடக்குதுங்கிற கேள்வியோடு இதை கேட்கிற யாரா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தரால் உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது, இப்படி நடக்கிறது. அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தின் 17வது வசனம் முதல் 19வது வசனம் வரை உள்ள 3 வசனங்கள். அதிலே 17 19 சேர்த்து வாசிங்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 17வது வசனம் 19வது வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. நல்ல கவனமா கேளுங்க. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம். அப்ப வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சும்மா தர மாட்டார், அவர் ஆணையிட்டு தருவார். ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம், ஆணையிட்டு அதாவது பிராமிஸ், வாக்குத்தத்தத்தை அவர் ஆணையிட்டு. யார் பேர்ல அவர் ஆணையிடுவார்? அவருக்கு மேல எதுவும் இல்லாததுனால தம் பேர்லே அவர் ஆணையிடுவார். ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. 19வது வசனத்தை வாசிங்க. அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து. யாரு? பார்வோன். 18 சேர்த்து வாசிங்க. 17 18 19 சேர்த்து வாசிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றினான். 19வது வசனம். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். அவர்களை உபத்திரவப்படுத்த. இந்த உபத்திரவம் எப்பங்க ஸ்டார்ட் ஆச்சு? இந்த உபத்திரவம் இந்த பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு?
இதுவரை பிரச்சனை இல்லை. 18 சொல்லுது, அந்த யோசேப்பு அறியாத பார்வோன் வரும் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அவங்க பலுகி பெருகி கொண்டே இருந்தாங்க. ஆனா திடீர்னு சூழ்நிலை மாறுது, ஸ்தானம் மாறுகிறது. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்து இருக்கிறான், எல்லாம் தலைகீழா மாறுகிறது. ஏன் இப்படி நடக்குது ஆண்டவரே, ஏன் இப்படி நடக்கிறது என்பதற்கான ஆன்சர் தான் 17வது வசனம். கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது இப்படி நடந்தது. சில சூழ்நிலைகள் கைவிட்டு போவது போல இருக்கும். சில வேளைகள் இந்த திரி இதோடு அணைந்து விடும் என்பது போல இருக்கும். என் வாழ்க்கை இதோடு முறிந்து போய்விடும் என்பது போல இருக்கும். ஆனா இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தின் இந்த கால வேளையில் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் இந்த வார்த்தைகளை சொல்லி பலப்படுத்தி வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக இக்கட்டுகளை காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து என்று சங்கீதக்காரன் தன் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார் என்றால் அது வெறும் வார்த்தை அல்ல. சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்விக்கான பதில் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது, இப்படி நடக்கிறது. ஆமென், ஆமென். எப்படி செபுலோன் நப்தலி நாட்டை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தாரோ, அதே போல என்னை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேற்ற அவர் எழுந்தருளுவார். மார்க் 16 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவர் தம்முடைய சீஷர்களுடனே கூட கிரியைகளை நடப்பித்து அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினாராம். இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட உறுதிப்படுத்துகிற ஒரு மாதமாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களை குறித்து சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு தான் இப்படி எல்லாம் நடந்தது என்பதற்கு அடையாளமாய் கர்த்தர் சில அடையாளங்களினாலே வசனங்களை உறுதிப்படுத்துவாராக. ஆமென்.